இந்த ஸ்லோகத்தை திரும்பி ஒரு தடவை சொல்லுங்க. புருஷஸ்வபாவ விஹிதான் पुरुषस्वभावविहितान् யதா வர்ணம் யதாश्रमम् यथा वर्णं यथाश्रमम् வைராகியராகோபாதிभ्याम् वैराग्यराहोपाधिभ्याम् ஆம்நாதோ பயலக்ஷணான். आम्नादोभयलक्षणान्. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். யுதிஷ்டிர மகாராஜனின் கேள்விக்கு பீஷ்மதேவர் முதலில் தனி மனிதனின் தகுதிகளுக்கு ஏற்ப சமூக மற்றும் ஆன்மீக பிரிவுகளின் தரங்களை விளக்கினார். பிறகு அவர் துறவினால் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவதையும் பற்றினால் பௌதிக பந்தத்தில் சிக்கிக் கொள்வதையும் பற்றி தெளிவாக விளக்கினார். ஹரே கிருஷ்ணா. பீஷ்மதேவர் வர்ணாசிரம தர்மங்களை யுதிஷ்டிர மகாராஜருக்கு ரொம்ப விஸ்தாரமாக விளக்கினார். போன வாரம் நம்ம பிராமணருடைய தர்மம், சத்திரியத்தருடைய தர்மங்களை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு வைஷ்யர்களுடைய தர்மத்திலிருந்து பார்ப்போம். வைஷ்யர்கள் குறிப்பாக பசு பராமரிப்பு கீதையில சொல்லப்பட்டிருக்கு. கிருஷி கோரக்ஷ வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம் பரிச்சரியாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். பசு பராமரிப்பு, பால் உற்பத்தி, விவசாயம், இது வைஷ்யர்களுடைய பிரதானமான கர்மங்கள். அதே சமயத்துல எல்லோரும் சாஸ்திரத்தை கற்கணும். எல்லோரும் சாஸ்திரத்தை கற்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லோருக்கும் சில பிராமணர்கள் அந்த வேத மந்திரங்களே ஆரம்பத்திலிருந்து கற்கிறாங்க. வைஷ்யர்களா இருந்தாலும் வேதங்களுடைய உட்கருத்துக்கள் புராணங்கள் இதிகாசங்கள் மூலமாக, வேதங்களுடைய அதே கருத்து புராணங்கள் இதிகாசங்கள் மூலமாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த மாதிரி அது எல்லாரும் கேட்கலாம். அவர்களுக்கும் சாஸ்திரங்களை கற்று அவர்களும் குறிப்பாக தானம் கொடுப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்துல 11வது ஸ்கந்தத்துல அத்தியாயம் எண் 17, 18. அந்த அத்தியாயம் எண் 17, 18ல கிருஷ்ணர் வர்ணாசிரம தர்மத்தை பத்தி விளக்குறார். அதை பத்தி விளக்கும் பொழுது அவர் சொல்ற வைஷ்யர்கள் அவங்களுக்கு எப்பொழுதும் பணம் அதிகம் சம்பாதிக்கிறதுக்கான அந்த ஆசை இருக்கும். அது இயற்கையான ஆசை. ஆனா அதோடு சேர்த்து அவர்கள் தானம் கொடுப்பதற்கான தான நிஷ்டா அப்படின்னு கிருஷ்ணர் வார்த்தையை உபயோகப்படுத்துறார். தான நிஷ்டா அப்படின்னா அவங்க தானம் கொடுப்பதற்கும் தயங்கக்கூடாது மற்றும் வேத கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும். பிராமணர்களுக்கு ரொம்ப முக்கியமான குணம் சந்தோஷமாக இருப்பது, திருப்தியாக இருப்பது. அது அவங்களுக்கு முக்கியமான குணம். வைஷ்யர்களுக்கு இயற்கையான குணம் அதிகம் பணம் சம்பாதிக்கிறது, வியாபாரத்தை அதிகப்படுத்துவது. அது ஒரு இயற்கையான குணம். அதை நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது. ஆனா அதோடு சேர்த்து அவர்கள் மற்ற குணங்கள்னா தானம் கொடுப்பதையும் அதிகரித்தாங்கன்னா பிராமண கலாச்சாரத்துக்கு அதை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஸோ அதே ஸ்லோகத்துல மற்ற குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தானம், பிராமண கலாச்சாரம்,
மற்றும் ஆஹ், அவங்களும் வேத கலாச்சாரத்தை பின்பற்றணும். மற்ற குணங்களை ஏற்படுத்தி கொண்டாங்கன்னா அவங்க வந்து அந்த அதிகம் பணம் சம்பாதிக்கும் அப்படிங்கிற அந்த பேராசையினால அவங்க வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. அது வந்து அவங்களை வந்து தாக்காது. ம். அப்படின்னு கிருஷ்ணர் 11வது அத்தியாயத்துல 11வது ஸ்கந்தத்துல 17வது அத்தியாயத்துல சொல்றார். ம். இன்னொரு கருத்து இங்க பிரபுபாதர் எழுதுறார். சத்திரியர்கள் வந்து நாட்டுல உள்ள மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். வைஷ்யர்கள் வந்து மிருகங்களுக்கு, குறிப்பாக பசுமாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். குறிப்பாக இந்த காலகட்டத்துல ஆஹ், மிருக வதை வந்து ரொம்ப அதிகமாக நடக்கின்றது. இப்ப தியரட்டிக்கலா பார்க்கும் பொழுது ஆஹ், இந்த காலகட்டத்துல பசு பராமரிப்பு அதனுடைய நடைமுறையில பார்க்கும்போது பல கஷ்டங்கள் இருக்கும். நான் ஜஸ்ட் பர்போட்ல உள்ள பல கருத்துக்களை சொல்றேன். நடைமுறையில நம்ம வரலாற்று ரீதியா பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்துல பசு பராமரிப்புல அதுல வந்து பல கஷ்டங்கள் இருக்கு ஆக்சுவலி. அதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு 60 வருஷம் 70 வருஷம் முன்னாடிலாம் ஒவ்வொரு ஊர்லயும் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அப்ப பசுமாட்டை வந்து அந்த மேய்ச்சல் நிலக்க கொண்டு போவாங்க. அந்த மேய்ச்சல் நிலம் இருந்ததுனால அந்த பசுக்களை பராமரிக்கிறதுக்கு அவங்க வந்து தனியா வைக்கல் வாங்குறது அல்லது தனியா தீனி வாங்குறது அந்த மாதிரி அவங்களுக்கு அதிகம் தனிப்பட்ட அதிகம் செலவு இருக்காது. ஒவ்வொரு கிராமத்துலயும் அதிகம் மேய்ச்சல் நிலம் இருக்கும். ஆனா காலப்போக்கத்துல ஆஹ், தொழிற்சாலை அதிகரிக்கும் பொழுது தொழிற்சாலைக்கு வந்து நிறைய தண்ணி தேவைப்படும். அப்ப ஒவ்வொரு கிராமத்துலயும் ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தோம்னா எங்கெங்க பசுமாடு மே மேய போகுதோ அந்த இடத்துல வந்து தண்ணி அதிகமாக இருக்கும். நிலத்தடி நீர் வந்து ரொம்ப மேலாக இருக்கும். நான் பசுமாடு வந்து ஒரு இடத்துக்கு வந்து மேய்ச்சல் செய்யும் பொழுது பசுமாடு சாணம் போடும். இந்த சாணம் போடும் பொழுது அந்த நிலத்துக்கு உள்ள இருக்கின்ற பல புழுக்கள் கிருமிகள் வந்து அந்த சாணத்தில் உள்ள உணவை வந்து சாப்பிடுவதற்காக வரும். அப்ப அதனால என்ன ஆகும்னா எங்க பசுமாடு மேய்ச்சல் போகுமோ அந்த அந்த இடத்துல உள்ள நிலம் வந்து அதுல வந்து நிறைய இந்த மாதிரி இயற்கையாகவே ஆஹ், ஓட்டைகள் ஏற்படும். என்னப்பா புழுக்கள் வந்து அடியிலிருந்து வந்து அந்த சாணத்தை சாப்பிட்றதுக்காக வர்றதுனால இயற்கையாகவே பல ஓட்டைகள் ஏற்படும், துளைகள் ஏற்படும். அப்ப அந்த இடத்துல மழை பெய்யும் பொழுது அந்த மழை தண்ணீர் வந்து நிலத்துக்குள்ள ஊடுருவி அந்த இடத்துல பார்த்தோம்னா நிலத்தடி நீர் வந்து ரொம்ப மேலாக வந்துடும். இப்ப 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 எல்லா இடத்துலயும் பார்க்குறோம் காங்கிரீட் ரோடா இருக்கு. காங்கிரீட் ரோடா இருக்கும் பொழுது மழை பெஞ்சாலும் அந்த மழையினால அது தண்ணிக்கு அடியில போறதில்ல, அது நிலத்துக்கு அடியில போறதில்ல. அதனால நிலத்தடி நீர் வந்து ரொம்ப அதிகரிக்க போறதில்ல, மேலாக வர்றதில்ல. நான் அந்த பசுமாடு மேய்ச்சலுக்காக போறதுனால அப்ப பக்கத்துல உள்ள எல்லா இடத்துலயும் நிலத்தடி நீர் வந்து மேலாட வந்துடும். அப்படிப்பட்ட மேய்ச்சல் நிலத்தை வந்து தொழிற்சாலைகளுக்காக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப வந்து பசுமாட்டுகளை பராமரிக்கிறதுக்கான மேய்ச்சல் நிலம் போக போக பசுமாட்டை பராமரிக்கிறதே அவங்களுக்கு மக்களுக்கு வந்து கஷ்டமாயிருச்சு. அதுவே அவங்களுக்கு தீனி போடுறது அதெல்லாம் ரொம்ப பாரமாகி விட்டது. ஆ. ஆ, நம்ம பாரம்பரிய விவசாயத்துல தனி தனியா வந்து உரம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பசுமாட்டை சார்ந்து விவசாயம் இருந்தது. ஆங்கிலேயர்கள் நினைச்சாங்க இந்த மாதிரி இந்தியாவை வந்து நம்ம அடிமைப்படுத்தணும்னா அவங்களுடைய கல்வி முறையை ஒழிக்கணும் மற்றும் அவங்களுடைய விவசாயம் வந்து பசுவை சார்ந்து இருக்கு.
இந்த விவசாயத்துக்கும் பசுவுக்கும் உள்ள அந்த தொடர்பை துண்டிக்கணும். இது ரெண்டு செஞ்சோம்னா நம்ம வந்து இந்தியாவை வந்து அடிமைப்படுத்தலாம் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டு செயல்பட்டாங்க. அதனால தான் பசுவை வதை செய்யறதுக்காக பசுவதை கூடம். ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடியும் சில இஸ்லாமியர்கள் அவங்க வந்து பசுவை வதம் செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டு வேலை, ஒரு தொழிற்சாலை மூலமாக பசுவதை கூடமான ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் இயந்திரங்களை உபயோகப்படுத்தி வதை செய்யல. நான் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இயந்திரங்களை உபயோகப்படுத்தி ஒரு நாள்ல பல ஆயிரக்கணக்கான பசுகள் வதை செய்யற மாதிரி அப்படி திட்டம் போட்டு செஞ்சாங்க. முன்னாடி காலத்துல பசுக்களுடைய மக்கள் தொகை வந்து மனிதர்களுடைய மக்கள் தொகையை விட அதிகமாக இருந்தது. ஆனா பசுக்கள் கொல்லப்பட ஆரம்பித்தன. அதனால ஹம், மேய்ச்சல் நிலம் வந்து பறிக்கப்பட்டது. அதனால வந்து பசுக்களை பராமரிக்கிறதுல மக்கள் வந்து பாரமாக கருத ஆரம்பித்தனர். ம். பிரபுபாதர் வைஷ்யர்களுடைய கடமையை பத்தி சொல்றார். அதுக்கப்புறம் சூத்ரரை பத்தி சொல்லும் பொழுது ஆஹ், இங்க என்ன கருத்து சொல்றாருன்னா, இந்த காலகட்டத்துல கலியுகத்துல சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு, கலவு சூத்ர சம்பவா. கலியுகத்துல பிறப்பால எல்லோரும் சூத்ரர்கள். ம். ஜன்மனா ஜாயத்தே சூத்ர சம்ஸ்காராத் பவேத் விஜஹ வேத பாட்டாத் பவேத் விப்ர பிரம்ம ஜானாதி இதி பிராமணः. ஒருத்தர் எல்லோரும் பிறப்பால் வந்து சூத்ரராக பிறக்கின்றார்கள். சம்ஸ்காரங்களை கடைபிடிப்பதன் மூலமாக ஒருத்தர் அவருக்கு இரண்டாவது பிறப்பு கிடைக்கின்றது. அதற்கப்புறம் வேதங்களை கற்பதற்கு அப்புறம் அவர் வந்து விப்ரராக ஆகின்றார். அதுக்கப்புறம் பரம்பொருளை அறிவதன் மூலமாக அவர் பிராமணர் ஆகின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. சூத்திரர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்துல பெரும்பாலான பேர் வந்து தொழிற்சாலையில வேலை பார்க்குறாங்க. தொழிற்சாலையை நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள் வந்து தொழிற்சாலையில அவங்க உற்பத்தி பண்றதில்ல. அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னா சாப்பிட்றதுக்கான உணவு, தானியங்கள், காய்கறிகள், இது வந்து தொழிற்சாலையில் உற்பத்தி பண்றதில்ல. பிரபுபாதர் ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த மாதிரி தொழிற்சாலை வந்து நமக்கு எது தேவை இல்லையோ அது வந்து தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. செயற்கையாக பல தேவைகளை வந்து நம்ம உருவாக்கி கொண்டுள்ளோம், அதை வந்து தொழிற்சாலையில உற்பத்தி பண்றோம். அப்ப அதனால அந்த தொழிற்சாலையில வேலை பார்க்கறது பிரபுபாத சில கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்த, தொழிற்சாலைகள் தமோ குணத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றார். ஏன்னா செயற்கையான தேவைகளை தான் அங்க வந்து உற்பத்தி பண்றாங்க. உக்ர கர்ம அப்படின்னு பகவத்கீதை 16வது அத்தியாயத்துல அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதுலயும் பார்க்கும் பொழுது இப்ப இருக்கிற தொழிற்சாலை வந்து சில தொழில் அதிபர்கள் அவர்களுடைய லாபத்தை பல மடங்கு அதிகரிப்பதற்காக பல பேர் வந்து தொழிற்சாலையில வேலை பார்க்குறாங்க. இது வந்து ஒரு உயர்ந்த சமுதாயத்தினுடைய அறிகுறி கிடையாது. இந்த காலகட்டத்தில் அந்த கேபிட்டலிஸ்ட் அதிபர்கள், வெறு சில தொழிலதிபர்கள் வந்து பெரும்பாலான சமுதாயத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் ஒருத்தர் பாரம்பரியமா ஒரு சூத்திரரா இருக்கார், முடிவெட்டுறார், முடிவெட்டும் கடையை வச்சிருக்கார். ஒரு விதத்துல பார்த்தோம்னா அவர் வந்து தொழிற்சாலையில வேலை பார்க்குறவங்களை விட உயர்ந்தவர். ஏன்னா அட்லீஸ்ட் ஒருத்தர் முடிவெட்டும் பொழுது அட்லீஸ்ட் அவருக்கு வந்து சுதந்திரம் இருக்கு. அவர் நினைச்சா கடையை மூடிட்டு போயிடலாம். ஆனால் தொழிற்சாலையில் அல்லது இண்டஸ்ட்ரி ஜாப்ல பார்க்கும்பொழுது ஒரு விதத்தில் பார்த்தோன்னா நம்ம அதிகம் சம்பாதிக்கிறோம், ஆனால் அவங்களுக்கு வந்து அதிகம் சுதந்திரம் இருக்கிறது கிடையாது.
12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை அந்த மாதிரி சுதந்திரம் இருக்கிறது இல்லை. பல சமயம் திடீர்னு அவங்கள வந்து வெளிநாட்டில் போட்டுருவாங்க. குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறதுல கூட பல கஷ்டங்கள் ஏற்படலாம். ம். அதனால இந்த கருத்துக்கள்லாம் பிரபுபாதர் எழுதுறாரு. சில சமயம் நம்ம இந்த இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி நவீன வாழ்க்கையில ஊடுருவி உள்ளது. இந்த மாதிரி கருத்துக்களை கேட்கறது வந்து இதெல்லாம் நடைமுறையில சாத்தியமா அப்படின்னு வந்து நம்ம விசித்திரமா பார்க்கலாம். இந்த கருத்துக்களையும் பிரபுபாதர் எழுதுறார். குறிப்பாக விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூருடைய பொருளுரைக்கும் பிரபுபாதருடைய பொருளுரைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அவர் இதே ஸ்லோகத்தினுடைய பொருளுரை வந்து ஒரு 3-4 வாக்கியத்துல முடிச்சிடுறார். இந்த மாதிரி பிராமணர், சத்திரியர், வைசிய, சூதர் இவர்களுடைய தர்மங்களை பத்தி அவர் வந்து விவரிக்கல. ஆனா பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்க்கும்போது அவர் வந்து நீண்ட பொருளுரை கொடுத்துள்ளார். ஏன்னா விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரோ அல்லது மற்ற ஆச்சாரியர்களோ பார்க்கும் பொழுது அவங்க இருந்த காலத்துல இந்த மாதிரி வர்ணாசிரம தர்மங்களை பத்தி அவங்களுக்கு மக்களுக்கு தெரியும், அந்த கலாச்சாரம் இருந்தது. அதனால அவர் வந்து விவரிக்க இதை பத்தி விஸ்தாரமாக வர்ணனை செய்யறதுக்கான தேவையை வந்து அவங்க அப்ப தேவைப்படவில்லை. நான் பிரபுபாதர் வந்து இந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு இயற்கையான வாழ்க்கை நெறிமுறை பத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த வர்ணாசிரம தர்மத்தை பத்தி விரிவாக சொல்றேன். நான் சொன்ன இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து விவசாயத்துக்கும் பசுவுக்கும் உள்ள தொடர்பை வந்து துண்டிக்க விரும்பினார்கள். பிரபுபாதர் சொன்னார், கிருஷ்ணர் வந்து பசுக்களை பராமரித்தார், பலராமர் வந்து விவசாயம் செய்தார். ஏன்னா அவர் கையில கலப்பை இருக்கும். கிருஷ்ண விவசாயத்துக்கும் பசுக்களுக்கும் உள்ள தொடர்பை துண்டிப்பது, அது எப்படி அர்த்தம்னா கிருஷ்ணரையும் பலராமரையும் பிரித்து வைப்பதற்கு சமம். ஒரு வகையில பார்த்தோம்னா கிருஷ்ணரையும் பலராமரையும் பிரித்து வைக்க முடியாது. அல்ல சைத்தன்ய மகாபிரபுவை இவர் மீனகேத்தன ராமதாஸ் சொன்னார், ஒருத்தர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவை ஏற்றுக்கொண்டுள்ளார், ஆனால் நித்யானந்த பிரபுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் வந்து ஒரு நாஸ்திகனை விட தாழ்ந்தவன் அப்படின்னு சொன்னார். எப்படி ஒருத்தர் சைத்தன்ய மகாபிரபுவை ஏற்றுக்கொள்றார், விவசாயத்தை ஏற்றுக்கொள்றார், ஆனா பசு பராமரிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது வந்து செயற்கையான விஷயம். இப்படி மகாபிரபுவை ஏற்றுக்கொண்டு நித்யானந்த பிரபுவை கைவிட்டு விடுவது, அல்லது கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டு பலராமரை கைவிட்டு விடுவது, இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு கருத்து வந்து பாரம்பரியமா பார்த்தோம்னா சூத்ரர்கள் வந்து பிராமணர், சத்திரியர், வைஷ்யர் அவர்களுக்கு வந்து அவர்களுக்காக சேவை செய்வார்கள். குறிப்பா இந்த மாதிரி கருத்துக்கள், வர்ணாசிரம தர்ம கருத்துக்களை இந்த காலகட்டத்துல பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா இந்த மாதிரி வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு சொன்னா உடனே நீங்க வந்து எல்லோரையும் பாகுபடுத்துகிறீங்க, ஜாதியா பிரிக்கிறீங்க. பல அரசியல்வாதிகள் சொல்றாங்க சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு. அவங்க குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வர்ணாசிரம தர்மம், பாகுபாடு, இதை அழிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த இயற்கையான உள்ள வேறுபாடை வந்து யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா எந்த சமுதாயத்திலையும் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஆசிரியருக்கான சுபாவம் இருக்கும், ஒருத்தருக்கு நிர்வாகம் செய்யறதுக்கான தலைவருக்கான சுபாவம் இருக்கும், ஒருத்தருக்கு வணிகம் வியாபாரம் செய்யறதுக்கான சுபாவம் இருக்கும், ஒருத்தருக்கு தொழிலாளிக்கான சுபாவம் இருக்கும். இதை வந்து நம்ம செயற்கையாக எல்லோரும் சமம் அப்படின்னு நம்ம வந்து அழிக்க முடியாது. இப்ப இந்த காலகட்டத்துல எல்லா தலைவர்களும்
வேலை வாய்ப்பை வந்து அதிகரிப்பதற்காக அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் அங்க உள்ள கம்பெனிகளை சொல்றாங்க, எங்க நாட்டுக்கு வந்து நீங்க வந்து முதலீடு செய்யுங்க, தொழிற்சாலைகளை உருவாக்குங்க அப்படின்னு அங்க போய் சொல்றாங்க. அதனால அவங்க சொல்றாங்க, சமீபத்துல முதலமைச்சர் போனார், 15,000 கோடிக்கான முதலீடுக்கு வந்து கையெழுத்து பட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது நம்ம பெருமையா பார்க்கிறோம். ஆனா நம்ம வந்து கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா, இதனால நம்ம வந்து வெளிநாட்டுல உள்ள நபர்கள், வர்ணாசிரம தர்ம கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்ட நபர்கள் மேல நம்மை வந்து நாம் வந்து அவர்களை அதிகம் சார்ந்து வாழ ஆரம்பிக்கின்றோம். பிரபுபாதர் ஒரு 3வது ஸ்கந்தத்துல ஒரு பொருளுரை எழுதுறார். இந்த வர்ணாசிரம தர்மம் வந்து அழிந்ததற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் வந்து வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடித்துக் கொண்டே இருந்த நபர்கள், வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்காத நபர்கள் அப்படின்னா மேற்கத்திய நாட்டு கலாச்சாரம், அந்த மேற்கத்திய நாட்டில் உள்ள நபர்கள் அவர்களுக்காக வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்தியர்கள் வந்து தங்களுடைய பாரம்பரிய தர்மத்தை விட்டுவிட்டு வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்காத பெரும்பாலான நபர்கள் வெளிநாட்டுல போய் எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனி அந்த மாதிரி வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்காத அப்படிப்பட்ட நபர்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதனால வர்ணாசிரம தர்மம் சீர்குலைந்தது. இதை பத்தி ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமியும் கூட சைத்தன்ய மகாபிரபுவை சந்தித்த பொழுது, முதல் முறையாக சந்தித்த பொழுது ராமகேலி அப்படிங்கிற இடத்துல சந்தித்தார்கள். அப்ப வந்து தங்களுடைய பணிவை வெளிப்படுத்தினார்கள். அப்படி எப்படி வெளிப்படுத்தினார்கள்னா, நாங்க வந்து இந்த முஸ்லிம் ராஜாவுக்கு வேலை செய்யறதுக்கான எங்களுக்கு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது, அதை பத்தி நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம், நாங்க ஜகாய் மதாயை விட தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பணிவை வெளிப்படுத்தினாங்க. இந்த மாதிரி ஆச்சாரியர்களும் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அது தவிர பிரபுபாதர் எழுதுறார், இந்த சூத்ரர்கள் வந்து பிராமணர், சத்திரியர், வைஷ்யர்களுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு சேவை செய்யறாங்க. ஆனா பிராமணர், சத்திரிய, வைஷ்யர்கள் அவர்களுடைய கடமை என்னன்னா தொழிலாளிகளினுடைய தேவைகளை கட்டாயம் பூர்த்தி செய்யணும். அவங்களுக்கு அவங்களுடைய சரியா சாப்பாடு போன அவங்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும். அவங்கள வந்து அனாவசியமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் அதிகம் இது பண்ணக்கூடாது. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். இதுலயும் இன்னொரு கருத்து எழுதுறார், இந்த மாதிரி ஒரு தொழிலாளி வந்து தன்னுடைய முதலாளி வயசாயிடுச்சுன்னா அந்த சமயத்துல அந்த முதலாளியை வந்து விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்ற. வயசான முதலாளியை விட்டுட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டுள்ளது. இது வந்து இந்த காலகட்டத்தில் கேட்கறதுக்கு கொஞ்சம் ரொம்ப விசித்திரமாக இருக்கும். ஆனால் அட்லீஸ்ட் பிரபுபாதர் கொடுத்த இந்த பொருளுரைகளை நம்ம அட்லீஸ்ட் படித்து புரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பிரபுபாதர் வர்ண தர்மத்துக்கும் ஆசிரம தர்மத்துக்கும் உள்ள தொடர்பை பத்தி சொல்றார். வர்ண தர்மம் வந்து நம்ம இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கு. பிராமணர், சத்திரியர், வைஷ்ய, சூத்ர தர்மம். ஆசிரம தர்மம் வந்து ஆன்மீக பாதையில படிப்படியாக முன்னேறுவதற்கு ஆசிரம தர்மம் உதவுகின்றது. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உடையது. ஆசிரம தர்மத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, சாஸ்திர ஞானத்தை வளர்த்து கொள்வது மற்றும் வைராகியத்தை வளர்த்து கொள்வது. ஞானம் மற்றும் வைராகியத்தை வளர்த்துக் கொள்வதுதான் ஆசிரம தர்மத்தினுடைய முக்கியமான குறிக்கோள். அதுல வந்து
பாரம்பரியமா பார்க்கும்பொழுது ஆரம்பத்துல குருகுல கல்வி, பிரம்மச்சாரி ஆசிரம். அது வந்து இந்த பிரம்மச்சாரி ஆசிரம் இதை பத்தி பார்த்தீங்கன்னா சமீபத்துல ஒரு கட்டுரை படிச்சேன். அந்த கட்டுரையில ஒரு பக்தர் எழுதியிருந்தார். இது வந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல ஒருத்தரை கூட ஒரு முக்கியமான கருத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அதனுடைய அடிப்படையில அவர் எழுதுறார். என்னன்னா, அவங்க வந்து ஒரு ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்க. உயர்ந்த தொழிலதிபர்களுடைய குடும்பத்தை பத்தி அவங்க வந்து ஆராய்ச்சி செஞ்சாங்க. உயர்ந்த தொழிலதிபர்கள் வந்து அவங்க வந்து ஒரு சாதாரண நிலையிலிருந்து படிப்படியாக முன்னேறி பெரிய தொழிலதிபர், பெரிய பணக்காரரா வந்திருக்காங்க. அவங்க வந்து சாதாரண நிலையிலிருந்து முன்னேறி வந்ததுனால அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய உழைப்பு, கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து அவங்க உணர்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களுடைய அடுத்த தலைமுறை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆனா அதே சமயத்துல அவங்களும் வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்கு சில கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுடைய அப்பா மாதிரி அந்த அளவுக்கு கஷ்டப்படணும். அதுக்கு அடுத்த தலைமுறை அப்படின்னா பேரன், அந்த தலைமுறையில பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஆரம்பத்திலிருந்தே மிகுந்த வசதிகளுடன் வாழ்ந்திருக்காங்க. ஆரம்பத்திலிருந்தே மிகுந்த வசதிகளுடன் வளர்ந்ததுனால அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்தை உணரவில்லை. அவர்களால வந்து வாழ்க்கையில் உள்ள இன்ப துன்பங்கள் அல்லது இருமைகளை எதிர்கொள்வதற்கான அந்த பக்குவத்தன்மை இல்லை. சின்ன தோல்வியினால அவங்க வந்து ஒரு சின்ன தோல்வியினால அவங்க பாதிக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல உள்ள ஒருத்தரே வந்து சில பேர் ஆராய்ச்சி செஞ்சு எழுதியிருக்காங்க. அப்ப இதுக்கு வந்து பாரம்பரிய ரீதியா பார்க்கும் பொழுது என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாரம்பரிய கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது ஒருத்தர் வந்து பிராமணருடைய குடும்பத்துல பிறந்திருக்கலாம், அல்லது ஒரு அரசருடைய மைந்தராக இருக்கலாம், அல்லது உயர்ந்த வைஷ்யருடைய மைந்தரா இருக்கலாம். பாரம்பரியமா பார்க்கும்பொழுது எல்லோரும் வந்து சேர்ந்து குருகுலத்துல படிச்சிருந்தாங்க. அந்த குருகுலத்துல வந்து எல்லோருக்கும் சமமான வசதி தான். எல்லோரும் வந்து அந்த குருகுலத்துல படிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அதிக வசதி இருக்காது. ஏன்னா பாரம்பரிய கல்வி முறையில வந்து ரொம்ப அதிக வசதி இருந்ததுன்னா அவங்களால கல்வியை அதிகம் கற்க முடியாது. ரொம்ப அதிக வசதி கொடுத்தீங்கன்னா அப்ப அது வந்து கல்விக்கு வந்து கல்வியை கற்பதற்கு துணையாக இருக்காது. அதனால்தான் பாரம்பரிய குருகுல கல்வியில பல சாதாரண மீனியல் சர்வீஸ், இந்த மாதிரி சாதாரண குருவுக்கான சேவைகளும் இருக்கும். பகல்ல தூங்கக்கூடாது. எவ்வளவு பெரிய செல்வந்தருடைய குடும்பத்திலேருந்து வந்திருந்தாலும் அவங்களுக்கும் அதே எல்லோரும் சமமாக இருந்து அவர் வந்து இந்த குருகுல கல்வியில பயிற்சி செய்யணும். அப்படிப்பட்ட சிஸ்டம் வந்து பாரம்பரியமா இருந்தது. அதனால வந்து அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கான அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தன்மை இருந்தது. ஆனா இப்ப வந்து இந்த மூன்றாவது தலைமுறை, வசதியான குடும்பத்துல பிறந்துள்ள மூன்றாவது தலைமுறை, அவங்க ஆரம்பத்திலிருந்து வசதிகளுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால அவங்களால வளரும் பொழுது அவங்களால ஒரு தோல்வியை எதிர்கொள்வதற்கான பக்குவத்தன்மை வருவதில்லை அப்படின்னு அந்த கட்டுரையில் எழுதியிருந்தார். அதனால சில சமயம் நம்ம வந்து அதிக வசதிகளை கொடுக்கிறோம் குழந்தைகளுக்கு. ஆனா நம்ம காட்டுகின்ற அதே அன்பு வந்து அந்த அன்பே அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியில வந்து ஒரு தடையாகி விடுகின்றது. நமக்கே தெரியாம நம்ம காட்டுகின்ற அதிக அன்பு, அதிக செல்வம், அதுவே வந்து அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியில தடையாகி விடுகின்றது. அதனால பிரபுபாதர் பிரம்மச்சரிய ஆசிரமத்தை பத்தி எழுதுறார்.
இந்த ஆசிரம தர்மத்துல வந்து பிரம்மச்சாரி ஆசிரமத்துல ஆரம்பத்திலே ஒருத்தருக்கு வந்து கற்பிக்கப்படுகின்றது, இந்த பௌதிக உலகம் நம்மளுடைய உண்மையான வீடு கிடையாது, இந்த பௌதிக உலகம் தற்காலிகமானது அப்படிங்கிற இந்த விஷயம் ஆரம்பத்திலே கற்பிக்கப்படுகிறது. இந்த ஆசிரம தர்மத்தினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, ஒரு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொள்வது. அந்த பிரம்மச்சாரி ஆசிரமத்துல ஒருத்தர் பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் ஒருத்தர் அவர் வந்து தொடர்ந்து பிரம்மச்சாரி ஆசிரமா இருந்து கொண்டு சன்னியாசி எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அவர் வந்து கிரகஸ்த ஆசிரமத்துல பிரவேசிக்கலாம். யார் வந்து அந்த வைராகியத்தை வந்து வைராகிய கருத்தை முழுமையாக உணரவில்லையோ அந்த நபருக்கு வந்து கிரகஸ்த ஆசிரமத்துல பிரவேசிப்பதற்கான ஊக்கம் கொடுக்கப்படுகின்றது. அதே வைராகிய மனப்பான்மையுடன் உள்ளுக்குள்ள வைராகியத்தை வைத்துக்கொண்டு அவர் கிரகஸ்த ஆசிரமத்துல பிரவேசிக்கின்றார். அதுக்கப்புறம் அந்த வைராகிய கருத்தை வந்து யார் வந்து முழுமையாக உணர்ந்திருக்கின்றாரோ அவர் பிரம்மச்சாரி ஆசிரமத்திலிருந்து டைரக்டா சன்னியாச ஆசிரமத்துல போகலாம். பெரும்பாலானவர்கள் வந்து பிரம்மச்சாரி ஆசிரமத்திலிருந்து கிரகஸ்த ஆசிரமத்துக்கு போய் அதுக்கப்புறம் வானப்பிரஸ்த அப்படித்தான் பெரும்பாலானவர்கள் போவாங்க. இந்த மாதிரி இந்த ஆசிரம தர்மத்தினுடைய விஞ்ஞானத்தை பத்தி பிரபுபாதர் எழுதுறார். பிரம்மச்சாரி ஆசிரமம் வந்து கிரகஸ்த ஆசிரமத்துல நுழைவதற்கும் அல்லது சந்நியாச ஆசிரமத்தில் நுழைவதற்கும் இந்த இரண்டுக்குமே பிரம்மச்சாரி ஆசிரமம் வந்து ஒரு பயிற்சி தலமாக இருக்கின்றது, ட்ரைனிங் கிரவுண்ட். ரெண்டு பேருக்குமே ஒரு ட்ரைனிங் கிரவுண்டா இருக்கு. அதனால இந்த குருகுல கல்வி இது வந்து முக்கியமானது. இப்ப அப்போ இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருகுலம் இருக்கிற மாதிரியே தெரியல. சில விஷயம் நம்ம வந்து பிராக்டிக்கலா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் சரி நார்மல் ஸ்கூல்லே படிக்கட்டும், நார்மல் ஸ்கூல்லே படிச்சாலும் அவங்க வந்து வசிக்கின்ற இடம் வந்து அந்த இடத்துல சில கட்டுப்பாடுகள் இருக்கணும். சப்போஸ் சில பக்தர்கள் சேர்ந்து குழந்தைகளை கவனிக்கிறதுக்காக ஒரு குருகுலம் மாதிரி உருவாக்குறாங்க, அவங்களுக்கு பாரம்பரிய வேத சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லைன்னாலும் சில குழந்தைகள் குறிப்பாக ஆண்கள், குருகுலம் வந்து ஆண்களுக்கு தான் இருந்ததும், பெண்கள் பெற்றோர்களுடைய பாதுகாப்புல வளருவாங்க. குருகுலம் அப்படின்னு பார்த்தோம்னா குருகுலம்ங்கிறது என்னன்னா, எந்த இடத்துல ஒருத்தர் ஒரு குருவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் வந்து வாழ்கின்றார். இப்ப குருகுலத்துல பெற்றோர் வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து வேறொருடைய மேற்பார்வையில வாழ்வதற்கு அனுப்புகின்றார். இதே கலாச்சாரம் இன்றைய காலகட்டத்தில இருக்கு. இன்றைய காலகட்டத்திலையும் பல பெற்றோர்கள் வந்து தங்களுடைய மகன்களை வந்து ஹாஸ்டல்ல படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க, ஹாஸ்டல்ல இருந்து தங்கி படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. ஹாஸ்டல்ல அவங்க பெற்றோர்கள் இருக்கிறது இல்ல, குருகுலத்திலையும் பெற்றோர்கள் இருக்கிறது இல்ல, வேறொருடைய மேற்பார்வையில தான் தங்க வச்சு படிக்க வைக்கிறாங்க. ஆனா ஹாஸ்டலுக்கும் குருகுலத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, குருகுலம் வந்து புலன்களை கட்டுப்படுத்திய ஒரு குருவினுடைய மேற்பார்வையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட குரு வந்து அந்த குருகுலத்துல படித்துக் கொண்டிருக்கின்ற எல்லோர்களுக்கும் கட்டுப்பாடுடன் வாழ்வதற்கான வழிமுறையை வந்து சொல்லிக் கொடுப்பார். ஆனா ஹாஸ்டல்ல வந்து ஹாஸ்டல் ஒரு புலன்களை கட்டுப்படுத்திய ஒரு குருவினுடைய மேற்பார்வையில் இயங்குவதில்லை. அப்ப அந்த ஹாஸ்டல்ல வந்து அந்த ஹாஸ்டல் இருக்கிற பசங்களை வந்து ஒரு கட்டுப்பாடுடன் வாழ்வதற்காக அங்க அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இல்லைன்னா
அதனால பல பேர் ஹாஸ்டல்ல போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து தவறான பழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு கெட்டு போயிடுறாங்க. ஆனா குருகுலம் எந்த குருகுலத்துல வந்து இந்த டிசிப்ளின் இருக்கும், கட்டுப்பாடு இருக்கும். இந்த சமயத்துல காத்தால எழுந்திருக்கணும். ஒரு குருகுலத்துல போயிருந்தேன், பூனா பக்கத்துல. காத்தால 3:45 பசங்க எழுந்துருவாங்க. ஒரு பக்தர் நடத்திட்டு இருக்காரு. 3:45 அவங்க எழுப்பப்பட்டுருவாங்க. 3:45 எழுந்துருவாங்க. அவங்க எழுந்து மார்னிங் ப்ரோக்ராம் நடக்கும். அவங்களுக்கு டே டைம்ல வந்து சிபிஎஸ்இ சிலபஸ் அது படிக்கிறாங்க. அந்த சாதாரண ஸ்கூல் படிப்பு படிச்சாலும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து கட்டுப்பாடுடன் காத்தால எழுந்துக்கிறது, அவங்களுடைய துணியை அவங்களே வந்து துவைக்கிறது, அதுக்கப்புறம் பல சேவைகள் செய்யறதுக்கான இந்த மாதிரி சுத்தம் செய்யறது, இந்த மாதிரி பல சேவைகள் செய்யறதுக்கான இதுல வந்து ஈடுபடுத்தப்படுகின்றன. அப்படிப்பட்ட ட்ரைனிங் வந்து அப்படிப்பட்ட ட்ரைனிங் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட நபர்கள் கிரகஸ்தாசிரமத்துல பிரவேசித்தாலும் வெற்றி தான், அல்லது பிரம்மச்சாரியா தொடர்ந்து இருந்தாலும் அவங்க வெற்றி தான். ஆனா அவங்க ட்ரைனிங்கோட அந்த வந்து இதுல வராங்க. இந்த அதை பத்தி பிரபுபாதர் வந்து இந்த பிரம்மச்சாரி ஆசிரம் எப்படி கிரகஸ்தாசிரம் மற்றும் சந்நியாசாசிரம் இரண்டுக்குமே இது வந்து ஒரு பயிற்சி கூடம், ட்ரைனிங் கிரவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகம் இதை நம்ம சுருக்கமா பார்ப்போம். இதிலே தான தர்மான் ராஜதர்மான் ராஜதர்மான் மோக்ஷ தர்மான் விபாகஷः மோஷதர்மான் விபாகசக ஸ்ரீதர்மான் பகவத்தர்மான் பகவத்தர்மான் சமாச வியாச யோகதः. சமாச வியாச யோகதக. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஆஷா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். பிறகு அவர் தான தர்மங்கள், அரசர்களின் நீதி வலுவாத செயல்கள் மற்றும் மோட்சத்தை அளிக்கும் செயல்கள் ஆகியவற்றை தனித்தனியாக விளக்கினார். பிறகு பெண்கள் மற்றும் பக்தர்களின் கடமைகளை சுருக்கமாகவும் விரிவாகவும் விளக்கினார். ஹரே கிருஷ்ணா பிரபு. தான தர்மம், ராஜ தர்மம், மோக்ஷ தர்மம், ஸ்ரீ தர்மம், பகவத் தர்மம், இதெல்லாம் சுருக்கமாகவும் விரிவாகவும் விளக்கினார். பகவத் தர்ம இது வந்து கடைசியில சொல்லப்பட்டிருக்கு. பகவத் தர்ம அப்படிங்கிறது வந்து பக்தி பாதை. பகவத் தர்ம இதை வந்து ஏன்னா இதுதான் தர்மங்களிலே மிக முக்கியமான தலை சிறந்த தர்மனால அதை வந்து கடைசியில சொல்லப்பட்டுள்ளது. தான தர்மத்தை பார்க்கும் பொழுது பிரபுபாதர் எழுத ஒரு கிரகஸ்த இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான கடமை வந்து தானம் கொடுப்பது. ஒரு பிரம்மச்சாரி வந்து அவருக்கான முக்கியமான தர்மம் வந்து இந்த மாதிரி கல்வி கற்பது. கிரகஸ்தர் வந்து தானம் கொடுப்பது. வானப்பிரஸ்த ஆசிரமர் வந்து வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுடைய முக்கியமான தர்மம் வந்து தவம் செய்வது. சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்க பயணம் செய்து மற்றவர்களுக்கு பகவானை பத்தி சொல்லிக் கொடுப்பது. இது வந்து ஆசிரமத்தில் உள்ள ஒவ்வொரு நபரத்தினுடைய பொதுவான கடமைகள். பிரம்மச்சாரி ஆசிரமத்திலே வந்து ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. இந்த உலகம் வந்து பகவானுடைய சொத்து அப்படின்னு அந்த விஷயம் பகவான் ஆரம்பத்திலே சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. ஈஷாவாசியம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜெகத் தேன தியக்தேன புஞ்சீதா மாகிருத கசிய சுந்தரம். இந்த 4 ஆசிரமத்துல பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில மட்டும்தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள தொடர்பு இருக்கு. அதனால அந்த இல்லற வாழ்க்கையில இந்த 4 ஆசிரமத்துல இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க தான் அவங்க தான் பணம் சம்பாதிக்கிறாங்க. பிரம்மச்சாரி பணம் சம்பாதிக்கல.
வானப்பிரஸ்தர் பணம் சம்பாதிக்கல, சன்னியாசி பணம் சம்பாதிக்கல. இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க அங்கதான் ஆணுக்கும் பெண்ணுக்குள்ள தொடர்பு இருக்கு. அதனால அவங்களுடைய கடமை வந்து தானம் செய்து மற்றவங்களை வந்து பராமரிப்பது அப்படின்னு எழுதுறாங்க. மற்ற பிரம்மச்சாரி வானப்பிரஸ்த சன்னியாச ஆசிரமத்துல அவங்க வந்து தன்னுடைய முழு நேரத்தை வந்து ஆன்மீக பாதையில் முன்னேறுவதற்கு வந்து உபயோகப்படுத்துறாங்க. அப்ப அவர்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து சேவை செய்யும் பொழுது இவர்களும் வந்து அவர்களோடு சேர்ந்து ஆன்மீக பாதையில முன்னேறுகின்றார்கள். ஒவ்வொருத்தரும் இந்த வர்ணாசிரம தர்மத்துல ஒவ்வொருத்தரும் வந்து பகவான் இடத்துல தான் சக்தியை பெறுகின்றனர். எப்படி நதிகள்ல வந்து தண்ணீர் வந்து மேகங்களிலிருந்து பெறுகின்றது, இந்த நதிகளில் உள்ள தண்ணீர் வந்து கடலை நோக்கி போகின்றது. அதே மாதிரி நம்ம எல்லோரும் வந்து சக்தியை வந்து பகவான் இடத்தில் தான் பெறுகின்றோம். அதனால அந்த சக்தியை வந்து அந்த பகவான் இடத்தில் தான் சமர்ப்பிக்க வேண்டும். யத்கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுகோஷி ததாசியத் யத் தபஸ்யசி கௌந்தைய தத்புருஷ்வ மதர்ப்பணம். இந்த கருத்துலாம் எழுதுறார். ராஜ தர்மத்தை பத்தி சொல்லும் பொழுது ராஜ தர்மம் இதுவும் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றார். அரசர்கள் வந்து எப்படி அவர்களும் வந்து வெறும் வரியை மட்டும் வசூலிக்க கூடாது, அந்த வரி பணத்தை வசூலித்து அதை வந்து மக்கள் நலனில் வந்து பயன்படுத்த வேண்டும். அரசர்கள் வந்து பல யாகங்களை செய்ய வேண்டும், அல்லது தர்ம காரியங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும். குறிப்பாக அந்த குடிமகன்கள் வந்து ஆன்மீக பாதையில் முன்னேறுவதற்கு என்னென்ன வசதிகள் தேவைப்படுமோ அதை வந்து அந்த அரசர் வந்து ஏற்படுத்த வேண்டும். ஒரு அரசர் நினைச்சாங்கன்னா ஒரு கோயிலை வந்து ரொம்ப சீக்கிரம் கட்டிடலாம். அரசாங்கம் நினைச்சதுன்னா எப்படி ராமர் கோயிலை அவ்வளவு சீக்கிரம் கட்டிட்டாங்க. மேற்கு வங்காளத்துல மமதா பானர்ஜி திகா அப்படின்னு ஒரு இடம், மேற்கு வங்காளத்துக்கும் ஒரிசாவுக்கும் அந்த பார்டர்ல இருக்கு, எல்லையில இருக்கு. அந்த மமதா பானர்ஜி அவங்க வந்து ஒரு ஜெகநாத பூரியில எப்படி கோயில் இருக்கோ அதே பாணியில ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. ரொம்ப ஒரு 4-5 வருஷத்துலயோ அதுலயோ அரசாங்கம் நினைச்சதுன்னா ரொம்ப சீக்கிரம் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரபுபாதர் எழுதுறாரு எப்படி ஒரு தந்தை, ஒரு குரு, ஒரு அரசர் அவர்களுடைய முக்கியமான பங்கு வந்து அவர்களை சார்ந்து இருக்கின்ற நபர்களுக்கு அடிப்படை உடல் ரீதியான தேவைகளையும் கொடுத்து அதைவிட முக்கியமாக ஆன்மீக பாதையில் முன்னேறுவதற்கு சரியான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், சரியான வசதிகளை கொடுக்க வேண்டும். அப்படி இந்த மாதிரியான சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தர்மத்தை கடைபிடிக்கும் பொழுது ஒரு ஒரு அரசாங்கத்து கூட தேவையே கிடையாது. அரசர் வந்து மக்களை கட்டுப்படுத்தி மக்கள்லாம் விதிகளை கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு அதை வந்து கண்காணிப்பதற்காக. ஆனா பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு தர்ம சிந்தனையோடு இருக்கும் பொழுது அப்ப ஒரு அரசாங்கம் கண்காணிப்பு கூட தேவையில்லை. ராமாயணத்துல வந்து வர்ணிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி அயோத்தியாவில் வந்து வீட்டுல வந்து பூட்டே இருக்காதான், பூட்டு போடாத வீடுகள் இருக்கு, எல்லா வீடுகள்லையும் பூட்டே இல்லாத வீடு அப்படின்னு வர்ணிக்கப்பட்டுள்ளது. அப்ப வந்து எப்படி அப்படின்னா எப்படி மனிதர்கள் வந்து நல்ல தர்ம சிந்தனைகள் இருந்தார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்துல ட்ரைனிங் இல்லாத நபர்கள் வந்து நிர்வாகத்தில் வரும்பொழுது அதனால அவங்க வந்து மக்களுக்கு பல துன்பங்களை தான் கொடுக்கின்றார்கள். அவங்க வந்து கொள்ளையடிக்கின்றார்கள், அவங்க வந்து வரி பணத்தை வந்து ரொம்ப அதிகரிக்கின்றார்கள். பண்டைய காலத்துல வந்து நிர்வாகத்தில் இருக்கின்ற அரசர்களுக்கு வந்து
பிராமணர்கள் வந்து சரியான ஆலோசனை கொடுப்பார்கள். இதுல பார்த்தோம்னா தசரத மகாராஜர்கிட்ட 8 மந்திரிகள் இருந்தாங்க அப்படின்னு அந்த 8 மந்திரிகள் ஒவ்வொரு மந்திரிகளுடைய பெயரை சொல்லி ஒவ்வொரு மந்திரியும் வந்து எந்த துறையில ஆலோசனம் செய்வார் அதை பத்தி வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஒருத்தர் வந்து நிர்வாகத்துல ஆலோசனை கொடுப்பார், ஒருத்தர் பொருளாதார துறையில ஆலோசனை கொடுப்பார், இன்னொருத்தர் எப்படி எதிரிகளை கைப்பற்ற வேண்டும் அதுல ஆலோசனை கொடுப்பார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து வெவ்வேறு துறையில் ஆலோசனை கொடுத்தார். ஒரு அரசனுடைய முக்கியமான இது வந்து குடிமகன்களுக்கு வந்து கொள்ளையடிக்கிறவங்க குற்றவாளிகளிடமிருந்து திருடர்களிலிருந்து தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த கருத்தை எல்லாம் எழுதுறார். வரியை பத்தி எழுதும் பொழுது ஒரு அரசருக்கு வந்து ஒரு கால் பகுதி ஒருத்தர் சம்பாதிச்ச ஒரு கால் பகுதி சம்பாதித்தை எடுத்துக்கொள்வதற்கான அவர்கிட்ட உரிமை இருந்தது. ஆனா அதே சமயத்துல அந்த வரி பணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த யார் ஏழ்மையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அல்லது சமுதாயத்துல வசதிகளை ஏற்படுத்துவதற்காகவும் ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்காகவும் வசதிகள் அவங்களுக்கு வந்து வசதியை கொடுப்பதற்காக அந்த வரி பணத்தை வந்து செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தவிர பிரபுபாதர் ஜனநாயக ஓட்டு முறை அதை பத்தியும் எழுதுறார். ஜனநாயக ஓட்டு முறை கண்டிச்சு எழுதுறார். வெறும் ஜாதியின் அடிப்படையிலேயோ அல்லது ஜனநாயக ஓட்டு முறை அடிப்படையிலேயோ வந்து ஒருத்தர் ஒரு பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. ஒவ்வொருத்தருடைய தகுதியை பார்த்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதை பத்தியும் வலியுறுத்தி சொல்லப்பட்டது. இந்த இப்பயும் பார்க்கும்பொழுது ஏர்ஃபோர்ஸ் பைலட் தேர்ந்தெடுக்கிறதுல வந்து ஒரு பக்தர் சொன்னார். அப்போ ஒரு 20 போஸ்ட் வந்து காலியா இருக்கு. ஆனா அந்த ஏர்ஃபோர்ஸ் பைலட்ல நுழைவுத் தேர்வுல வந்து ஒரு 15 பேர் தான் அவங்க வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அப்ப தேர்ச்சி பெறாத 5 நபர்களை கொண்டு வந்து அந்த அந்த பதவியை வந்து நிரப்ப மாட்டாங்க. அந்த 5 பதவியை வந்து அப்படியே வச்சிருவாங்க. அடுத்த வருஷம் யார் தேர்ச்சி பெறுகின்றார்களோ அவர்கள் மூலமாக நிரப்புவார்கள் அப்படின்னு சொன்னார். இந்த பதவியை வந்து நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தகுதி அல்லாத நபர்களை போட மாட்டார்கள். அந்த மாதிரியான சிஸ்டம் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தது அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி இந்த கருத்துக்கள் எல்லாம் பிரபுபாதர் எழுதுறார். அதுக்கப்புறம் மோட்ச தர்மத்தை பத்தி பார்க்கும்பொழுது அதுலயும் சில அருமையான கருத்துக்கள் சொல்றார். அதை வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் நம்ம இதுக்கு அடுத்த ஸ்லோகங்களையும் வந்து சீக்கிரமாக பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. கேள்வி சரி, முடித்துக் கொள்வோம். हरे ग्रंथरा श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय। और